இன்றைக்கு நம்மளுடைய முதல்வர் ஒரு ட்வீட் போடுறார். கார்ல் மார்க்ஸோட சிலை திறப்பால சென்னை சிவந்ததாம். கன்னிமாரா நூலகத்தில் சென்னையில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கார்ல் மார்க்ஸ்க்கு அரசாங்க செலவில் சிலை திறந்திருக்கிறாங்க. அந்த சிலை திறப்பு விழாவுக்கு வந்த முதல்வர் தான் இப்படி ட்வீட் போட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் தோற்று போன, செத்து போன, உளுத்து போன, இத்து போன இந்த கம்யூனிச சித்தாந்தத்திற்கு புத்துயிர் கொடுக்கறதுக்காக நம்முடைய முதல்வர் நம்முடைய சொந்த செலவுல ஒரு சிலையை நிறுவி அதை இன்னைக்கு திறப்பு விழா பண்ணியிருக்கார். இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் எடுத்துட்டு சிலை ஒரு கேடா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இல்லை, இந்த கார்ல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழாவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை கோட் பண்றாரு. உலகத்து தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், இப்படி கார்ல் மார்க்ஸ் சொன்னார்னு சொல்லி நம்முடைய முதல்வர் சொல்றார். உலகத்து தொழிலாளர்கள உள்ளூர் தொழிலாளர்கள் ஒன்று கூடி இருக்காங்க, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அங்கன்வாடி தொழிலாளர்கள் தினசரி போராட்டம் பண்றாங்களே, மருத்துவத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் தினசரி போராட்டம் பண்றாங்களே, ஊரவே சுத்தம் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தினசரி போராட்டம் பண்றாங்களே ஒன்று கூடி, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? உலகத்து தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, இத்தனை தொழிலாளர்கள் தினம் தினம் உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றதுக்காக ஒன்று கூடுறாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? சரி, பரவாயில்ல. நீங்க சிலைக்கு இவ்வளவு செலவு பண்றீங்களே, 100 கோடிக்கு மேல உங்களுடைய ஆட்சியிலேயே சிலை திறப்புக்காகவே செலவு பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஒரு துறைக்கு படிக்கிற மாணவர்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருக்கலாம்ல. பள்ளிக்கூடத்தை புனரமைக்கிறதுக்காக பல லட்சங்கள் பல கோடிகள் ஒவ்வொரு பள்ளிக்கு தேவைப்படுது. நல்ல அடிப்படை வசதி இல்லை பள்ளிக்கூடங்கள்ல, அதைய கட்டி கொடுக்க சொல்லி கேட்டா நிதி இல்லைங்கிறீங்க. கேட்டா மேல இருந்து வரல, அங்கிருந்து வரல, அங்க விடுவிக்கல, இங்க விடுவிக்கலைங்கிறாங்க. நீங்க விடியல்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இந்த சிலை திறக்கிறேன் அந்த சிலை திறக்கிறேன்னு பணத்தை கோடி கோடியா கொட்டி கொடுக்குறீங்களே, அது மாணவர்களுக்கு ஏதாவது பள்ளிகள் திறக்கிறதுக்கு, இல்ல பள்ளிகள் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு, இல்ல புனரமைக்கிறதுக்கு, இதுக்கு ஏதாவது பயன்படுத்தலாம் இல்ல? வருங்கால தலைமுறை மாணவர்கள் அது நல்லா இருப்பாங்க இல்ல? உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து இவர்தான் தத்துவ மாமேதையா, தத்துவ பேரரசரா கார்ல் மார்க்ஸ், அந்த உளுத்து போன இத்து போன தத்துவத்தை கொண்டுட்டு வந்து இங்க விதைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது அரசியல் ஆதாயத்துக்கு தானேன்னு மக்கள் பேசிக்கிறாங்க.